டிஆர்பி எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப பெரிய அப்டேட் இன்னைக்கு டிஆர்பி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக டிஆர்பி ஆனுவல் பிளானர் 2025 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செட் எக்ஸாம் ஆல்ரெடி மனோன்மணியம் யூனிவர்சிட்டி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஃபைனலாக டிஆர்பி வந்து மார்ச்சில் தான் வந்து நடத்தி முடித்தாங்க. ஸோ டோட்டல் மார்ச் 6, 7, 8, 9 எக்ஸாம் நடந்தது. ஸோ இதுக்கான ரெஸ்பான்ஸ் ஷீட்டையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணுறதுக்கான போர்ட்டல் முடிஞ்சதுக்கப்புறம் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் நம்ம எப்போ வேணாலும் செட் எக்ஸாம் ரிசல்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன் அண்ணா யூனிவர்சிட்டி. டோட்டல் 232 வேகன்சிஸ் இருக்குது. ஏப்ரலில் எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அசோசியேட் ப்ரொஃபஸர் லா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லா. ஸோ இது லா காலேஜ் எக்ஸாம் ஜானில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டோட்டல் 132 வேகன்சிஸ் இருக்குது. மேல எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த்து தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ இது பல்கான 4000 வேகன்சிஸ் இருக்குது. ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செட் எக்ஸாமுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ செட் வரப்போகுது. ஸோ எக்ஸாம் ஜூலை மந்த் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் CMRF ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வரும். டோட்டல் 180 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெலோஷிப்க்கு எலிஜிபிள் வேக்கண்ட் வச்சுருக்காங்க. செப்டம்பர் மந்த் எக்ஸாம் நடக்க போகுது. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், அதாவது PG அசிஸ்டன்ட் எக்ஸாம் ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. 1915 வேகன்சிஸ் இருக்குது. நவம்பரில் எக்ஸாம் நடத்த போகிறாங்க. அடுத்தது BT அசிஸ்டன்ட் எக்ஸாம் செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. 1205 வேகன்சி. டிசம்பரில் எக்ஸாம் நடத்த போகிறாங்க. அடுத்தது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் எக்ஸாம் நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் வருது. மொத்தம் 59 வேகன்சி. மார்ச் 2026 எக்ஸாம் நடத்த போகிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. மொத்த வேகன்சி 7535 வேகன்சி. நெக்ஸ்ட் இதில் நம்ம ரொம்ப கீ எக்ஸாம்ஸ், அதாவது நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த எக்ஸாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், போஸ்ட் கிராஜுவேட் PG அசிஸ்டன்ட் எக்ஸாம், BT அசிஸ்டன்ட் எக்ஸாம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம படிக்காமல் இருந்தாலும் இந்த எக்ஸாம்ஸ்க்கான டென்டேட்டிவ் டேட் கொடுத்துட்டாங்க. இந்த மந்தில் மோஸ்ட்லி ஷெட்யூல் எக்ஸாம் சொன்னபடி இந்த முறை நடத்திடுவாங்க. அதனால் இவ்வளோ நாள் படிக்காமல் இருந்தவங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு வருது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செட் எக்ஸாம் ரெஸ்பான்ஸ் ஷீட் எல்லாரும் எப்படி டவுன்லோட் பண்ணி அவங்கவுங்க மார்க்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. அதனால் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாமல் இப்போயிலேருந்தே வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. பிகாஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப டஃப் எக்ஸாம். ஏன்னா மற்ற எக்ஸாம் மாதிரி அப்ஜெக்டிவ் கிடையாது. ஸோ டிஸ்கிரிப்டிவ் இருக்குது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் பேட்டர்ன் தெரில நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ 2 பேப்பர் இருக்குது. ஈச் பேப்பர் கேரிஸ் 100 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் பேப்பர் 100 மார்க்ஸ் மார்னிங் நடக்கும். செகண்ட் பேப்பர் 100 மார்க்ஸ் ஆஃப்டர்நூன் நடக்கும். மார்னிங் 3 hours, ஆஃப்டர்நூன் 3 hours. ஸோ மார்னிங் 3 hours செக்ஷன் ஏல வந்து 50 MCQs. ஸோ இந்த 50 MCQs சப்ஜெக்ட் இல்லை, நமக்கு என்ன வரும் அப்படின்னா தமிழ் வரும். தமிழ் 25 மார்க்ஸ்க்கும் GK 25 மார்க்ஸ். அந்த 25 மார்க்கில் ஸ்பெஷலாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் கேரிஸ் 1 mark. ஸோ டோட்டல் 50 மார்க்ஸ். செக்ஷன் B டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி படி ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸில் கொஷின் இருக்கும் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 questions நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் எழுதணும் அவுட் ஆஃப் 8 questions. ஸோ 8 questionல நீங்கள் 5 questions வந்து டிஸ்கிரிப்டிவ் எழுதணும். டோட்டல் 50 மார்க்ஸ். இன் டோட்டல் உங்களுக்கு வந்து பேப்பர் 1ல் வந்து நீங்கள் 100 மார்க்ஸ் எழுத போகிறீங்க. ஆஃப்டர்நூன் வந்து டோட்டலாகவே நீங்கள் பேப்பர் 2 ஆஃப்டர்நூன் எழுதுகிற பேப்பர் ஃபுல்லாகவே வந்து கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ சப்ஜெக்டில் செக்ஷன் A வந்து 50 MCQs இருக்குது. 1 மணி நேரம் நடக்கும். செக்ஷன் பியில் வந்து 8 questions இருக்கும். நீங்கள் 5 questions அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2ல் நீங்கள் எழுதுகிற டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா அப்ளைங், அனலைசிங், எவால்வேட்டிங் அண்ட் கிரியேட்டிங். மோஸ்ட்லி நீங்கள் வந்து இந்த இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது இன்டர்வியூ வந்து உங்களுக்கு 30 மார்க்ஸ் இருக்குது. இன்டர்வியூ 30 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட நாலேஜ் செக் பண்ணுவாங்க. மெயினாக எந்தெந்த நாலேஜ் செக் பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள்
கண்டென்ட் எப்படி இருக்குது, அதாவது சப்ஜெக்ட் நாலேஜ் எப்படி இருக்குது, எவ்வளோ ஆர்கனைஸாக நீங்கள் ரெலவெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, உங்களோட டெலிவரி அதாவது எவ்வளோ கிளியராக ஆடிபிளாக நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சுக்கிற மாதிரி ஆடிபிளாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. அடுத்தது உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி எப்படி இருக்குது, இங்கிலீஷாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம், எப்படி கான்செப்டை நல்லா ஆர்டிகுலேட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ஒன் பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ கேண்டிடேட் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக காமாக இருக்காங்களா அதெல்லாம் ரொம்ப செக் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருக்கும் மார்க் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் கண்டென்ட் 9 மார்க்ஸ், டெலிவரி 9 மார்க்ஸ், லாங்குவேஜ் 6 மார்க்ஸ், பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் 6 மார்க்ஸ், டோட்டல் 30 மார்க்ஸ். நீங்கள் இப்போதைக்கு வந்து இன்டர்வியூவை கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இன்டர்வியூ ஜஸ்ட் பிளாங்காக விட்டுட்டு நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸாமை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரிட்டன் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்டர்வியூ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு ஒரு 30 மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நோட்டிஃபிகேஷனில் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்மார்ட்டாக படித்தோம் அப்படின்னா எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளோட முக்கியமான ஃபோக்கஸாக இருக்கணும். என்னென்ன ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு சிலபஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். எது ஹை ஸ்கோரிங் டாபிக், எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ இது டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்னால அப்ஜெக்டிவ் மட்டும் நம்ம பார்க்க முடியாது. கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் புக் ரெஃபரன்ஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அதை மெயினாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நிறைய சால்வ் பண்ணுங்கள். நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், ஜாம் எக்ஸாம், எந்த எக்ஸாம்னாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நிறைய சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். எக்ஸாம்ஸ் கண்டென்ட் நம்ம நிறைய படிக்கிறனால ஷார்ட் நோட்ஸ் மெயினாக எடுத்துக்கோங்க. ஸோ அது லாஸ்ட் மினிட்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நம்ம நிறைய படிக்கிறோம், தமிழ் படிக்கிறோம், ஜிகே படிக்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம், அப்ஜெக்டிவ்க்கு படிக்கிறோம், டிஸ்கிரிப்டிவ் படிக்கிறோங்கிறதுனால டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லிஸ்ட் பண்ண ஆனுவல் பிளானர் எக்ஸாமில் நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மெயினாக கெம் மேஜிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.